بسم الله الرحمن الرحيم. ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: مفتاح الصلاة الوضوء أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த ரமலானுடைய காலங்களில் நாம் செய்கிற எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. பாவத்திலிருந்தும் பாவத்தின் தொடர்பிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியத்துடன் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக அமல் செய்து வாழுகிற நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஈமானுடன் வாழ வைத்த ரப்புல் ஆலமீன் ஈமானுடன் மரணிக்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. புனிதமிக்க ரமலானின் ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் முழுமையாக பெறுகிற நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் சொந்தமாக்கி தருவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட சூரா அல் மாஇதா. மாஇதா என்ற சூறாவிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு தரப்பட்ட ஒலு என்ற பாக்கியத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த சமுதாயத்திற்கு மட்டுமே சொந்தமான ஒலு என்ற அமல், தொழுகைக்கு முன்னால் நாம் செய்கிற ஒலு. எத்தனை பேர்கள் அந்த ஒலுவினுடைய சட்டத்தை புரிந்து ஒலு செய்கிறோம், ஒலுவினுடைய சிறப்பை புரிந்து ஒலு செய்கிறோம்? ஒலு என்றால் என்ன, அது இந்த உம்மத்தில் எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு பெரும் நிஅமத், அருள் கொடை என்பதை இந்த சமுதாயம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இன்று ஓதப்பட்ட வசனத்தில் எப்படி ஒலு செய்யணும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, முஃமின்களே, இதா குந்தும் இலஸ்ஸலாத்தி, தொழுகைக்காக நீங்கள் தயாரானால், ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் வஐதியக்கும் இலல் மராஃபிகி, உங்கள் முகங்களை கழுகிக் கொள்ளுங்கள், உங்கள் கரங்களை முட்டுக்கை வரை கழுகிக் கொள்ளுங்கள், அதை போன்று உங்களுடைய கால்களை கழுகிக் கொள்ளுங்கள், உங்களுடைய காதுகளுக்கு மசல் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஒலுவினுடைய ஆயத்தை குறித்து அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: மிஃப்தாஹுல் ஜன்னதி அஸ்ஸலா, தொழுகையின் திறவுகோல், சொர்க்கத்தின் திறவுகோல் அது தொழுகை, தொழுகையின் திறவுகோல் ஒலு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ ஒலு என்பது இந்த உம்மத்திற்கு தரப்பட்ட பெரும் பாக்கியம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் என் உம்மத்தை கண்டுபிடிப்பதற்கான அடையாளமே ஒலுதான் என்று சொன்னார்கள். அவர்கள் வாழுகிற காலங்களில் ஒலு செய்து எல்லா சமுதாயமும் நிற்கிற அந்த பெரும் கூட்டத்தில் மஹ்ஷர் பெருவெளியில் என் சமுதாயத்தினுடைய முகங்கள் பிரகாசிக்கும், என் சமுதாயத்தின் கைகள் பிரகாசிக்கும், என் சமுதாயத்தினர்களுடைய கால்கள் பிரகாசிக்கும். அவர்கள் ஒலு செய்து ஒலு என்றாலே அதனுடைய பொருளை பிரகாசம் தான் அர்த்தம். ஒலு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நம்ம பொருள் தெரிஞ்சிருக்கிறோமோ இல்லையோ, ஆனா ஒலு என்ற வார்த்தைக்கு அது பிரகாசம் என்று அர்த்தம். எனவே அது நாளை மறுமையில் பிரகாசிக்க செய்யும், பாவ மன்னிப்பிற்கு காரணமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒலு செய்கிற பொழுது ஒரு மனிதனுடைய உடல்ல இருந்து பிரிகிற அந்த தண்ணீருடன் அவன் பாவமும் கலைகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ வாழ்க்கையில ஒலு என்பது அது இந்த உம்மத்தினுடைய பெரிய சொத்து, பெரிய பாக்கியம். அது தொழுகைக்கு மட்டும் அல்ல,
நாம ஒதுவை எதுக்காக வச்சிருக்கோம்னா தொழுகைக்கு மட்டும் வச்சிருக்கிறோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி கொடுக்கல. வாழ்நாள் முழுக்க நீங்கள் ஒதுவுடனே இருக்க முயற்சி செய்யுங்கள். ஒரு நாள் முழுக்க ஒதுவுடன் இருக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்ரூமுக்கு போனாங்க, சுய தேவையை நிறைவேற்ற போனாங்க. அன்றைக்கு எல்லாம் வெட்ட வெளியில தான் அந்த மாதிரியான அரபுலகத்தினுடைய பழக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்ட வெளியில மறைவான இடத்துல சுய தேவையை நிறைவேற்றிட்டு எப்பொழுதுமே ஒதுவுடன் இருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி எவ்வளவு தூரத்துல இருக்குது? ஒரு 50 அடி தூரத்துல தண்ணீர் இருக்கும். ஆனால் வருவதற்குள்ளாக அந்த இடத்துல தயமம் செஞ்சுட்டு அந்த இடத்துக்கு வந்து ஒது செஞ்சாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன யா ரசூலல்லாஹ், தண்ணீர் ஒரு 50 அடி தூரத்துல இருக்குது, நீங்க எப்பொழுதுமே பாத்ரூமுக்கு போனா சுய தேவையை நிறைவேற்றிட்டா உடனே ஒது செஞ்சிருவீங்க யா ரசூலல்லாஹ், ஆனா தண்ணி இருக்கத்தானே செய்யுது, அதற்குள் நீங்க தயமம் செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தண்ணீர் இருக்கிற இடத்தை அடைவதற்குள் எனக்கு மௌத்து வந்துட்டா நான் ஒது இல்லாம மௌத்தா போயிடக்கூடாதுன்னு நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் வாழ்நாள்ல ரூஹு பிரிகிற பொழுது கூட நான் ஒதுவுடன் மௌத்தாகணும், நான் ஒதுவோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இரவிலே என் கணவர் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடன் உறவு கொண்டாலும் கூட, எனவே அதற்கு பின்னால் படுக்கிற பொழுது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செஞ்சுட்டு வந்து படுப்பாங்க. ரூஹு பிரிகிற பொழுது ஒதுவுடன் இருக்கணும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ராத்திரி எப்பொழுதுமே படுக்கிற பொழுது ஒதுவுடன் படுக்கிற பழக்கம் இருக்குமானால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் எல்லோருக்கும் நீண்ட ஆயுள் நமக்கு தரணும். அப்படி ஒருவேளை ரூஹு பிரிஞ்சிட்டா அது ஷஹாதத்தினுடைய மரணம். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹாதத்தினுடைய மரணம்ங்கிறது எவ்வளவு பாக்கியமானது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒது செய்து விட்டு இரவிலே படுத்து பாருங்கள், உங்களுடன் உங்கள் பாதுகாப்பிற்கு ஒரு மலக்கும் இருக்கிறார். நீங்கள் எப்பொழுதெல்லாம் இடையிலே எழுந்திருக்கிறீர்களோ அந்த மலக்கு எழுந்திருச்சு இப்படி துஆ செய்கிறார், அல்லாஹும் மக்ஃபிர் லி ஹாதல் அப்து ஃபஇன்னஹு பாத தாஹிரா, யா அல்லாஹ் இவரை நீ மன்னிக்கணும், ஏன்னா இவர் ஒதுவோடு படுத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒதுவோடு படுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, இரவு முழுக்க இபாதத்தை பெற்று தரும். ஒது என்பதை நாம அதான் சொல்றோம், நம்ம தொழுகைக்கு மட்டும்தான் ஒதுவை நினைக்கிறோம். ஒது இந்த உம்மத்திற்கு கிடைச்ச பெரிய சொத்து, அது பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் செய்யும். ஒதுங்கிறது பெரிய பரக்கத்து, ஒதுவுல பரக்கத்து இருக்குது, ரஹ்மத் இருக்குது, ஷிஃபா இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. மன அழுத்தங்களுக்கான பெரிய ஒதுவுல பாதுகாப்பு இருக்குது. மன அழுத்தங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் காலையில ஃபஜ்ர்ல கேட்டாங்க, ஃபஜ்ர் தொலை, பிலால் சமஅத்து ஹஷ்ஹஷதக ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல எனக்கு முன்னால உங்க காலடி சப்தத்தை கேட்டேன். நான் சொர்க்கத்துல எனக்கு முன்னால உங்க காலடி சப்தத்தை நான் கேட்கிறேன். பிம சபக்தனி இலல் ஜன்னah, எனக்கு முன்னால நீங்க எப்படிங்க சொர்க்கத்துக்கு போனீங்கன்னு கேட்டாங்க பிலால் ரலியல்லாஹு. எனக்கு முன்னால நீங்க எப்படி முந்தினீங்க சொர்க்கத்துக்கு? யார்கிட்ட கேட்கிறா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், 2 விஷயம். ஒன்னு, மா அத்தன்து இல்லா தவல்லது, நான் எப்ப பாங்கு சொன்னாலும் ஒது இல்லாம பாங்கு சொல்ல மாட்டேன். 2 விஷயத்தை தான் சொன்னாங்க. இந்த 2 விஷயத்தையும் நாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை. நான் எப்ப பாங்கு சொன்னாலும் ஒது இல்லாம பாங்கு சொல்ல மாட்டேன் யா ரசூலல்லாஹ். 2வது விஷயம், மா ஹதஸ இல்லா தவல்லது, எனக்கு எப்ப ஒது முறிஞ்சாலும் அடுத்த நிமிஷம் ஒது செஞ்சிருவேன். நான் ஒது இல்லாம இருந்ததே இல்லைங்கிறாங்க. வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒதுவுடன் இருக்கிற ஆசைப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதனுடைய மதிப்பை தெரிஞ்சவங்க, அதனுடைய கண்ணியத்தை தெரிஞ்சவங்க. சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹ் வாழ்நாள் முழுக்க ஒதுவோடு இருப்பாங்களாம். அவங்க மௌத்தாகிற அந்த சக்கராத்துல அன்னைக்கு ராத்திரி மட்டும் அவங்களுக்கு 60 தடவை ஒது என்ன செஞ்சுட்டாங்க, கடுமையா பாதிக்கப்பட்டு பேதியாகி பல தடவை அந்த சக்கராத்துல மாட்டிக்கிட்டாரு. 60 தடவையும் போய் ஒது செஞ்சுட்டு வந்து படுத்தாரு. அன்னைக்குதான் மௌத்தாகிறாரு. மௌத்தாகிறனுடைய கடைசியில சக்கராத்துல கூட என் வாழ்நாள்ல நான் ஒதுவோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒது இந்த உம்மத்தினுடைய ஒளி, அது ஒது இந்த உம்மத்திற்கான பெரிய பாக்கியம். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செஞ்சு விட்டு மிச்ச தண்ணீர் இருக்குத ஃபض்லல் மான் சொல்லுவாங்க. ஒது செஞ்சு முடிச்ச உடனே தண்ணீர்ல விரல்ல இருந்து வடிகிற அந்த தண்ணீர் இருக்குத, இதை குடிக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக்குனாங்க.
அதுல ஷிஃபா இருக்குங்கிறாங்க, அதுல ஆரோக்கியம் இருக்குன்னு ஹதீஸ்ல வருது, அதுல பரக்கத்து இருக்குன்னு ஹதீஸ்ல வருது. அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நின்னுட்டு அந்த தண்ணியை இப்படி குடிச்சிட்டு சொல்லுவாங்க, 2 தண்ணி தான் உலகத்துல நின்று குடிக்கணும், ஒன்னு ஜம்சம், இன்னொன்னு ஒதுவுல மிச்சமான தண்ணீர்ங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுவுல மிச்சமான அந்த கடைசி தண்ணீர்ல பரக்கத்து இருக்குது இந்த உம்மத்திற்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குடிப்பார்கள். அது எவ்வளவு தூரம் பாக்கியமானது. இன்னொரு வார்த்தையை சொல்றேன், பெருமக்கள் சொல்றாங்க, சக்கராத்து நேரத்துல களிமா நசீபாகிறதுக்கு அந்த தண்ணி பெரிய பாக்கியமானதுங்கிறாங்க. மௌத்தினுடைய நேரத்துல ஷைத்தானுக்கு தஃசீர்லயே பெரிய தஃசீர் எழுதினவங்க, தஃசீரை கபீர் எழுதின இமாம், பெரிய இமாம் அவங்க, அந்த இமாம் தங்களுடைய வாழ்நாள்ல கடைசி நேரத்துல களிமா சொல்ல முடியாம பெரிய அளவுல தவிச்சிட்டாங்க. களிமா நாக்குல வரல அந்த கடைசி நேரத்துல. அந்த நேரத்துல அவங்களுடைய ஷேக் பெரியவங்க நஜ்முத்தீன் குப்ரா ரஹ்மத்துல்லாஹ் ஒண்ணுமே செய்யல, போய் ஒது செஞ்சாங்களாம். ஒது செஞ்சு முடிச்சுட்டு விரல்ல இருக்கிற அந்த தண்ணியை கொண்டு வந்து அவங்க முகத்துல தெளிச்சாங்க. அல்லாஹ்வுக்கு நாவுல களிமா வந்துச்சு. அந்த தண்ணீர் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை, பெரிய பாக்கியமான ஒதுவனுடைய பாக்கியம் இந்த உம்மத்திற்கு கிடைச்சது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒதுவுடன் இந்த உம்மத்தை கட்டாயப்படுத்தினார்கள். குறைந்தபட்சம் கோபம் வந்துட்டா போய் ஒது செஞ்சிருங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோபம் வந்துட்டா போய் ஒது செய்யுங்க. ஏன்னா கோபம்ங்கிறது அது ஷைத்தான் உருவாக்குறான். ஷைத்தான் நெருப்புல படைக்கப்பட்டவன், நெருப்பு அணைக்கிறதுக்கு தண்ணி தான், அதனால போய் நீங்க ஒது செஞ்சிருங்கன்னாங்க. எத்தனையோ விஷயங்களுக்கு ஒது பெரிய பாக்கியமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டுல ஒரு சஹாபி இருந்தாரு, ரபியான ஒரு சஹாபி. அவர் வேலை என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில எப்பொழுதாவது எழுந்திருச்சு சிறுநீர் கழிக்க வந்தாங்கன்னா அந்த புள்ள 11 வயசு தான் இருக்கும், ரபியா, கரெக்டா ஒது செய்யறதுக்கு தண்ணியை வச்சுட்டு நிற்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்திரி முழுக்க ஹிதுமத்துல இருப்பார், வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டார். ரசூலுடைய ஒதுவுக்காகவே தண்ணீரோடு இவர் நிற்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்து அப்படியே ஒது செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இவர் தண்ணியை ஊத்துறாரு. ஒது செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரபியா சல்லி உதீக ஷைஆ, உங்களுக்கு ஏதாவது வேணுமா கேளுமான்னு சொன்னாங்க. ஒரு 11 வயசு பிள்ளைகிட்ட ராத்திரி தனக்கு ஒது செய்யறதுக்காக தண்ணி ஏற்பாடு செய்கிற அந்த பிள்ளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பெரிய ஆஃபரை பாருங்க. உனக்கு என்னமா வேணும் கேளு தரேன்னு சொன்னாங்க. அந்த 11 வயசு பிள்ளை ரபியா என்ன கேட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நாமளும் பிள்ளைகளை வச்சிருக்கிறோம், நம்ம பிள்ளைங்கள்ட்ட என்ன வேணும்னு கேட்டா என்ன கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த பிள்ளை என்ன கேட்டார் தெரியுமா? அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, உங்களோடு சொர்க்கத்தில் இருக்கணும், எனக்கு அதை வாங்கி கொடுங்கன்னாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக உனக்காக நான் அதை வாங்கி தரேன்னாங்க, உனக்காக அந்த பாக்கியத்தை வாங்கி தரேங்கிறாங்க. ஒது செய்வதற்காக தண்ணீர் ஊற்றிய அந்த சஹாபிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது. பெருமக்களே, எனவே சஹாபிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒது செய்யறது முக்கியம் அல்ல, ஹதீஸ் முழுக்க நீங்க தேடி பாருங்க, இந்த வார்த்தை இடம்பெறுது ஒதுவை பரிபூர்ணமாக செய்யுங்கன்னு ஹதீஸ்ல இருக்கு. இன்னைக்கு அதுல நம்ம கவனப்படுத்துறதே கிடையாது. சாதாரணமா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், முட்டு வரைக்கும் ஒது தண்ணி படணும். இந்த இடத்துல லேசா ஒரு பகுதியில படலன்னா ஒது கூடாது, ஒது கூடாதுன்னா தொழுக கூடாது. முட்டியும் சேர்ந்து தண்ணி படணும். இந்த இடத்துல நம்ம சும்மா லேசா வந்து முகத்துல ஒரு பகுதியில, முகம் கை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வார்த்தை, முகத்தையும் கையையும் காலையும் மசகையும் 4 விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே இந்த 4ம் கடுமையான ஃபர்ல். அது இதுல ஒரு சின்ன பகுதி முகம்ங்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல படலன்னா ஒது கூடாது, ஒது கூடாதுன்னா தொழுக கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, அனஸ் அஸ்பிகில் வுது யுஸத் ஃபீ உம்ரிக், ஒதுவை நீ பூரணமா செஞ்சு பழகு, கவனமா செஞ்சு பழகு, உன் ஆயுள் நீளமாகும் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் ரலியல்லாஹுக்கு சொல்றது இதை ஒதுவுன்னு நினைக்கிறோம், நம்முடைய ஆயுளை நீட்டி தரும், நம்முடைய ஆரோக்கியத்தை பெற்று தரும், நம்முடைய பரக்கத்தினுடைய ரிஸ்கை பெற்று தரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுவுடைய விஷயத்துல ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, அவர் சகோதரர் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன், பல பேர்கள் தங்களுடைய கால்கள்ல கரண்டை கால் வரைக்கும் தண்ணி படாம லேசா கவனம் இல்லாம விட்டுறாங்க. வயலுல் லில் அகாபி மினன் நார், கரண்டை கால்ல தண்ணி படலன்னா அந்த கரண்டை கால் நரகத்திற்கு சொந்தமாயிடும் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கரண்டை கால் வரைக்கும் தண்ணி படணும் ஒதுவுல.
எனவே ஒது என்பது பெரிய பாக்கியம். அது உடல் ரீதியான ஆரோக்கியம், மன ரீதியான மன அழுத்தத்திற்கு ஆரோக்கியம், இந்த உம்மத்திற்கு கிடைச்ச பெரிய சொத்து, நாளை மறுமையில் நம்மை பிரகாசிக்க செய்கிற பெரிய அமல். இதையெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு பள்ளிவாசலை கடந்து சென்ற ஒரு டாக்டர் ஒரு பள்ளிவாசலை கடந்து போகிறாரு. நியூயார்க்ல முஸ்லீம்கள் ஒது செய்யறத பார்க்கிறாரு. ஒது செய்ய காட்சி ஆச்சரியமா அவர் பார்த்தாரு. அந்த முஸ்லீம் ஒது செஞ்ச உடனே ஒரு முஸ்லீமை கூப்பிட்டார் அந்த டாக்டர். என்ன செஞ்சீங்கன்னு கேட்டார். அவர் சொன்னாரு, இதற்கு பேர் நாங்கள் ஒது. இதை எப்படி செய்வீங்க? எங்க நபி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5 நேர தொழுகைக்கு செய்ய சொல்லி இருக்கிறாங்க, நாங்க செய்வோம். அதனுடைய பயன் தெரியுமான்னு அவர் கேட்டார். பலன் தெரியுமான்னு கேட்டார். ஏன் செய்றீங்கன்னு கேட்டார். அவருக்கு பதில் தெரியல. அவர் வித்தியாசமா ஒண்ணு கேட்டாரு. நீங்க ஒது செய்யும் போது முகத்தை கழுகுனீங்கன்னு பார்த்தேன், கையை கழுகுனீங்க பார்த்தேன், காலை கழுகுனீங்க பார்த்தேன். இதுவெல்லாம் முன் இருக்கிற உறுப்புகள் தூசிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பின்னால பெடரியில ஏன் இப்படி தண்ணியை வச்சு தொடச்சீங்கன்னு கேட்டார். பெடரியில எதுக்கு மசாஜ் செஞ்சீங்கன்னு கேட்கிறார் அவர். இந்த முஸ்லிமுக்கு அதுக்கான பதில் தெரியல. அவர் சொன்னார், இல்ல எங்களுக்கு தெரியாது, எங்க நபி சொல்லி இருக்கிறாங்க ஒதுவுல இந்தந்த உறுப்புகள்ல தண்ணி படணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரி, மற்ற உறுப்புகள் எல்லாம் முன்னால இருக்குது, டெஸ்ட் ஆகும், அதனால நம்ம என்ன செய்யறோம். ஆனா பின்னால இருக்கிற உறுப்பு இல்லையா இது? பெடரிக்கு ஏன் தண்ணி படணும்? பெடரிக்கு எதுக்கு மசகு? ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்குது ஒதுவுல. அவர் தெரியாதுன்ட்டாரு. அந்த டாக்டர் நான் முஸ்லீம் டாக்டர். அவர் சொன்னாரு, இதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன் கேளுங்கன்னு சொன்னாரா. நான் யார் தெரியுமா? பெரிய ரிசர்ச்சுக்காக நான் அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறேன். ஒரு பெரிய ரிசர்ச் நடத்தணும் நாங்க. என்னன்னா, உலகத்திலேயே அதிகமாக மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது நியூயார்க்ல தான். மன ரீதியாக பாதிக்கப்படுகிற மென்டல் அதிகமாகிறது இந்த நாடுகள்ல அதிகமா இருக்குது. இது சம்பந்தமான ஒரு ரிசர்ச் அமெரிக்கா முன்னெடுத்திருக்குது. உலகத்தினுடைய பெரிய டாக்டர்களை எல்லாம் கொண்டு கோடிக்கணக்கான டாலர்ஸ் செலவு பண்ணி நாங்க ஒரு பெரிய ரிசர்ச் நீண்ட வருஷமா நடத்தி மனுஷன் மென்டல் ஆகிறான்னு ஒரு பெரிய ரிசர்ச் நாங்க நடத்தினோம். அதுல மூளையிலிருந்து உடம்புக்கு போகிற நரம்புகள், ரொம்ப மெல்லிய நரம்புகள் எல்லாம் உடம்புக்கு போகுது. அது கொடுக்கிற உத்தரவுகளை தான் உடம்பு செயல்படுது. எனவே அந்த நரம்புகள்ல ரொம்ப கிரிட்டிக்கலான நரம்பு பெடரி வழியா போகுதுன்னு நாங்க கண்டுபிடிச்சோம். அந்த நரம்புல மேல ஏற்படுகிற காய்தல் தன்மை உள்ள நரம்புல ரத்த ஓட்டத்தை தடைப்பட வைக்குதுன்னு நாங்க கண்டுபிடிச்சோம். அதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவையாவது தண்ணி எடுத்து லேசா ஈரப்படுத்தணுங்கிறது எங்க ரிசர்ச்சினுடைய முடிவு. ஆனா உங்க நபி சாதாரணமா சொல்லி தந்திருக்கிறாங்க, நீங்க சொல்றீங்க. காரணம் கேட்டாலும் உங்களுக்கு தெரியல. எனக்கு இந்த மார்க்கத்தை நினைச்சு பிரமிப்பா இருக்குதுன்னு அவர் சொன்னார். ஒரு ஒதுன்னு நாம நினைக்கிறோம், ஒதுவுல ஒரு சுண்ணத்தில் நாம நினைக்கிறோம். அந்த ஒதுவும் அந்த சுண்ணத்தும் இந்த உம்மத்திற்கு அது எவ்வளவு பெரிய ஆரோக்கியம்ங்கிறத இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கோடிகளை செலவு பண்ணி பெரும் முயற்சிக்கு பின்னால கிடைக்கிற ஆய்வின் முடிவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு ஒரு சுன்னத்தாக சொல்லி தந்தார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் விளங்குவதற்கும் அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.